இந்த மேசராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2026ல மிக கவனமா இருக்கணும். என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னா, தன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள, தன்னுடைய ரகசியங்கள வெளிய சொல்லாம இருக்கணும். சொல்றோம். ரகசியமாவே வச்சுக்கணும். ரகசியமா ரகசியத்த. வச்சுக்கணும். மேசராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன அடுத்து செய்யப் போறாங்க. இவங்க நெறைய திட்டங்கள் இருக்கும். நெறைய விஷயங்கள இப்படித்தான் செய்யலாம்ங்கிற திட்டம் தீட்டுறதுல மிகப்பெரிய ஒரு அற்புதமான நபர்கள். அப்ப அந்த திட்டங்களையோ, தன்னுடைய செயல்பாடுகளையோ வெளிய சொல்லாம அவங்க கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய விஷயம். அதேபோல தன்னுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். தன்னுடைய குழந்தை ரகசியம், குழந்தையுடைய எதிர்காலம், குழந்தை யார் கூட பேசுறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். மேசராசிக்காரங்க. ஓகே. ஏன்னா ஓகே. உணர்ச்சிவசப்பட்டுருவாங்க. ஏன்னா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, மேசராசி அப்படின்னாலே ரொம்ப லவ் பண்றவங்க. உயிருக்கு ஆஹா. உயிரா லவ் பண்றவங்க. ஆ. ஆனா என்னன்னா, ஒரு சின்ன பிரச்சனைனா கூட பட்டுன்னு உணர்ச்சிவசப்பட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, வார்த்தைய விட்டுர்றாங்க. அப்ப அவங்களால எதிர்பாலினத்தவர் என்ன பண்றாங்கன்னா, அத ஒரு வார்த்தைய பிடிச்சுக்கிட்டு, "நீ சொன்னேல்ல, அதனால தான் நான் பண்ணேன். அதனால பண்ணேன்னு" இவங்கள ஓவர் டாமினேஷன் பண்றாங்க. இது இந்த வார்த்தையினால ஒரு பெரிய பிரச்சனை வரும். வரும். ஓகே. அதனால இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, காதல்ல கட்டாயமா பண்ணணும். காதல்ல தான் நான் வாழ்க்கைய நகர்த்துவேன். என் காதல் தான் என்னோட உயிர் மூச்சுன்னு நெனச்சாங்கன்னா, அமைதியா இருந்துட்டு சைலன்ட். சைலண்டா இருந்தரணும். ஓகே. அவங்க என்ன சொன்னாலும், "அப்படியாம்மா? சரிம்மா. அப்படியாப்பா? சரிப்பா." அப்படின்னு போயிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா காதல்ல ஒரு சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை வந்துரும். அதேபோல மேசராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட 2026 முடியும் தாண்டியும் யாருக்குமே கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள தலையிடவே கூடாது. இவங்க கடன் வந்து யாருக்காவது வாங்கி குடுக்க போறாங்க, யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட போறாங்கன்னா, கட்டாயமாக அவாய்ட் பண்ணிடணும். வாங்கியும் குடுக்க கூடாது. அவங்களும் ஜாமீன் குடுக்க கையெழுத்து கூடாது. போடக்கூடாது. ம். கண்டிப்பா.